Hello everyone, welcome back to Noorul's Kitchen. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்ப்ரவுட்டட் லட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம ஹெல்த் ட்ரிங்க்கு சத்து மாவு கூழ் அது மாதிரி காய்ச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லட்டு மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சத்து மாவு ஸ்பான்சர் கிடையாது. ஸோ நான் என் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற ரெசிபி தான். அதை தான் எடுத்து நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஸோ இது தாங்க அந்த சத்து மாவு பாக்கெட்டு. இது இந்தியாவில் நான் வாங்கிட்டு வந்தது தான். இது பேர் கம்பெனி பேர் ஆர்க்வில் அண்ட் இந்த ப்ராடக்ட் பேர் ஸ்ப்ரோட்டிக்ஸ். இது ஃபுல்லாமே முளைக்கட்டின பயிரை எடுத்து பயிரில் மல்டிக்ரெயின் பயிரில் நமக்கு சத்து மாவு பண்ணி கொடுக்குறாங்க. இது இந்தியாவில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் வரும்போது ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துக்கலாம். கத்தாரில் இருந்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்தீங்கனாலுமே நீங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணாலே இது பண்ணிடுறாங்க, டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதோட என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு பின்னாடி போட்டிருக்காங்க. ஒரு 100 கிராம்ஸில் என்ன இருக்குது, அதாவது ஸ்ப்ரவுட் மிக்ஸில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் படித்தாலே நமக்கே தெரியுதுங்க. ஸோ நிறையா நமக்கு இதெல்லாம் வாங்கி கடையில் வாங்கி இதை ஸ்ப்ரவுட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கெலாம் முடியாது. ஸோ அதனால் இந்த இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் நான் இது வாங்கினேன். இந்த ஸ்ப்ரவுட் மிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது காலையில் ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி கலந்து கொடுக்குறதும் இருக்குது. நான் அதுவும் கொடுப்பேன். சம்டைம் இந்த மாதிரி லட்டுவும் பண்ணி கொடுப்பேன். லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நோ சுகர் அண்டு சால்ட்டு, அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ப்ரவுட் மிக்ஸை வச்சு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெல்லம், நெய், அதுக்கப்புறம் சத்து மாவு பவுடர். ஸோ இந்த தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி ரொம்ப லட்டு செஞ்சதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு வெல்லம் பார்த்திங்கன்னா வெல்லத்தை நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் வெல்லம் யூஸ் பண்ணுறேன் 1 கப் சத்து மாவுக்கு. ஸோ இது கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் பனம் கற்கண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ராக்கி அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி நல்லா கம்ப்ளீட் பவுடராக்கி இந்த மாவோடு கலந்து ஸ்ப்ரவுட் மிக்ஸோடு கலந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்ப்ரவுடெக்ஸ் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக நமக்கு இந்த லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா வெல்லம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணையிலே வெல்லம் நம்ம கை சூட்டுக்கே மெல்ட் ஆயிரும். ஸோ அது மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வருதுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை இதில் ஆட் பண்ண போகிறோம். நெய் பார்ட்டாக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நிறையா குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டாக ஆட் பண்ணி நீங்கள் பிடிக்கும்போது நல்லா நமக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா நெய் மட்டுமே பிடிச்சி வர உருண்டையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே கன்சிஸ்டன்சி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு குயிக்கான லட்டு பிடிக்கிறதுக்கான இது வருது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லட்டுவாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த லட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாகவே கொடுங்க. ஏன்னா டைல்யூட் பண்ணாமல் இருக்குது. குழந்தைங்க ஒரு நாளைக்கு 1 or 2 சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய சாப்பிடாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா ஸ்வீட்டுனா பிள்ளைங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பாலில் கலந்து கொடுக்குறீங்கன்னா குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுங்க. ரொம்ப சத்தாக இருக்குது. நல்லாவே இப்போ அண்டர் வெயிட் இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே நல்லா இது ஒரு பெர்ஃபெக்டான ட்ரிங்க்குன்னு நான் சொல்லுவேன். நல்லா வெயிட் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் லாங் டைம் பசிக்காமல், அதாவது ரொம்ப நேரம் பிரேக் விடாமல் இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் லேட் ஆகுன்ற சமயத்தில் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு போனாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல பிரிஸ்காக இருக்குதுன்னாங்க.
நட் அலர்ஜி, அதாவது நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா வந்து இதில் நிறைய நட்ஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு வருது. இந்த மாதிரி நெய் போட்டு பண்ணுறதுனால நெய்யோடு சேர்த்து நெய்யோட குட்னஸும் நமக்கு வந்து சேரும். சுகர் வந்து அதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரவுடெக்ஸோட வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லட்டூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நெய் ஊற்றி நல்லா பிணைய ஆரம்பிச்சனால நல்லா வந்து கடைசியோட போர்ஷன் ஆஃப் லட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க. நிறையா வந்து இப்போ ப்ரிசர்வேட்டிவ் இருக்க ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வெயிட் போடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, அவங்களோட இம்யூன் சிஸ்டமோட பூஸ்ட்டும் ஆகும். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டேக் கேர், பாய்.